மக்களே ரொம்ப நாளாக ஒருத்தன் டார்ச்சர் பண்ண ஒருத்தல்ல 4-5 பேர் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ என்னன்னா அதில் ஒருத்தனை பிடிச்சிட்டோம். சும்மா செக்கையாக பொழக்க போகிறோம் இன்றைக்கி. எப்படி பொழக்க போகிறோன்றது நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான் நம்மளை. அவனுக்கு முன்னால் தாங்கிறான், என் முன்னால் தான். அவனை போட்டு நாயை பெரட்டுற மாதிரி பெரட்ட போகிறான். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த நாயை பெரட்டுற நாய் இல்லை, அது ஒரு வித்தியாசமான ஒரு ஜந்து. அது எங்கே பார்த்தாலும் வீட்டில் நோண்டி 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 வச்சிருச்சு. நானும் அது பிடிக்கிறதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் என்ன பண்ணேன், ஒரு எக்யூப்மெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க, இதை வாங்கி வையின்னு. வாங்கி வச்சேன். 2 நாள் பார்த்தா 3 நாள் பார்த்தா மாட்டல. ஒரு 4 நாள் கழித்து தலைவன் மாட்டான். அவனை வச்சு செய்ய போகிறோம். அவன் என்ன பண்ணிட்டான், மாட்டினவன் என்ன பண்ணிட்டான், உள்ளே அதுக்கு வச்ச தீனி அதையே சாப்பிட்டு இன்னும் தெம்பாயிட்டான். அவன் இப்போ தான் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உக்காந்துட்டுக்கிறான். ஆனால் பிடிச்சது நைட்டே பிடிச்சிட்டான். நைட்டே பிடிச்சிட்டு அவனை காலையில் வெளியே உட்கார வச்சு இப்போ மதியம் ஆயிடுச்சு டைமு. அவனை என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ணல. அவன் பண்ண டார்ச்சர், நம்மளை பண்ண டார்ச்சருக்கு அவனை சித்திரவதை பண்ணி எதனா ஒன்று பண்ணலாமான்னு நினச்சேன். இந்த பார்க்குறதுக்கு பாவமாக வேற இருக்கிறான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவனை தூக்கிட்டு போய் எங்கன்னா ஒரு இடத்துல விட்டு வந்துடலாம். கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் விட்டா அவன் மறுபடியும் வருவானு நான் தெரியல. அதனால் கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் அவனை கிடாச்சிட்டு வந்துடலாம். வாங்க அவனை காட்டுறான். வாங்க அவன் பண்ணுற அவன் சவுண்டு ஒரு வித்தியாசமாக விடுறான். கிட்ட போனாவே ஒரு ஆக்ரோஷமாக வரும். அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம மேலே அவன் காண்டில் இருப்பான். அவன் கிட்ட போய் காட்டுறான். வாங்க பார்க்க. இவன் தான் அவன் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ண இவன் தான் முதலாக கிடச்சிக்கிறான். அவன் பாருங்கள் என்ன சவுண்டு விட்றான்ட்டு. இவனை போட்டு வச்சிருந்த தீனி அப்படி இருக்குது, சாப்பிட்டான். கிட்ட போனால் அப்படியே கொஞ்சம் நம்மளை அப்படியே பாருங்கள் இவனை எப்படிக்கிறான்னு. எப்படா நம்மளை விடுவாங்களோன்னு கிறான்னு நினைக்கிறேன். இவன் நம்ம பண்ண டார்ச்சலுக்கு இவன் டார்ச்சல் பண்ணலாம். இருந்தாலும் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கிறான். அதனால இவனை விட்டுடலாம். நான் பாருங்கள் எப்படி பண்ணுறான்ட்டு. விட்டா கடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ட்ராப்பில் தான் அவனை பிடிச்சிது. அங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறான்ட்டு. உள்ள ஒரு தக்காளி பழம், முழு தக்காளி பழம் வச்சேன். சாப்பிட்டு தெம்புகிறார் தலைவர். என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இவனே இப்போ டைமில் கொண்டு போய் விட்டுறதுக்கு டைம் இருக்குள்ளே கொண்டு போய் விட்டுறான். இவனால் கோழிங்கெல்லாம் போவோம் அப்படி கத்திட்டு ஓடிடுச்சு. எத்தனை கோழி குஞ்சு திரும்ப தின்றுச்சுங்க அந்த கூடையை கடிச்சு. இப்போ நீ இவங்க குண்டில் இருக்கிற. நீ கெஞ்சனாலும் உன்னை விட மாட்டேன், இங்கே விட மாட்டேன். தூக்கிட்டு போய் வேறு எங்கன்னா தான் விடுவேன். கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது. கிட்ட போயிட்டாவே கையை எட்டி பிடிச்சிருமோ. தலைவி வேறு ஓவராக சவுண்டு விடுறான். அவ்வளோ பயம் இருக்குது உனக்கு. என்னவோ பண்ண போகிறாங்க நம்மளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னென்ன ஆட்டம் போட்டேன் நீ. உன்னை தூக்கிட்டு போய் எங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தூக்கிட்டு போய் விட்டு வர போகிறோம். என்ன ஆட்டம் போடுற நீ, என்ன லுக்கு, கண்ணு பிடிங்கிடுவேன் சரியா. அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிற. பார்க்கலாம், போயிட்டு வரேன். இன்னொரு 10 நிமிஷத்தில் வரேன். உனக்கு இப்போ இருட்டில் கொண்டு போய் விட்டா தான் உனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு உனக்கு நைட்டில் நல்லா தெரியும். எந்த இடத்துல கூப்பிட்டு போய் விட்றாங்கன்னு தெரியாது. ஏன்னா நீ வழி பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துடுவ. இன்னைக்கு கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டு வரேன். அவ்வளோ பயம் பார்க்குறாங்க.
தலைவன் பயங்கரமான சேட்டையெல்லாம் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னு தெரியலையே. நம்ம வந்து இவங்கிட்ட மாட்டிக்கணுமோ அப்படின்னு யோசிப்பான்னு நினைக்கிறேன். தலைவன் மேலே ஏறுறான், கீழே இறங்குறான், மேலே ஏறுறான், தேடி தேடி பார்க்குறான் வழி எங்கன்னா கிடைக்குமான்ட்டேன். நம்ம தான் வழி கீழே கமுத்தி வச்சு மேலே கல் வச்சுட்டு வந்துட்டோமே. தலைவன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். நம்மளை டார்ச்சர் பண்ணான் இல்லையா, கொஞ்ச நேரமாச்சும் உள்ளே இருக்கட்டுமே. என்ன போய் அங்கே பாருங்கள் அந்த கம்பியை என்ன கடி கடிக்கிறான்ட்டு. தலைவன் பயங்கரமாக யோசிப்பானோ, அது தெரியாதனமாக மாட்டிக்கிட்டோமான்ட்டு. தலைவனை தூக்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, இவனை இப்போ ரிலீஸ் பண்ணலாம். என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓடிடுவான்னு தெரிஞ்சு நம்ம எதுக்கும் சரி பார்ப்போம். இவனை சித்திரவதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். சித்திரவதை பண்ணுன்னு நினச்சினா போட்டு தள்ளிட்டுப்பேன். சரி பாவம், என்ன பண்ணுறது, அவுத்து விட்டுடலாம். என்ன போக மாட்டேங்குது. ஓ இரு ஹை, என்ன பண்ணுறது. இது ஒரு நிமிஷம், அது நல்லா வலுவாக மாட்டிக்கிச்சாட்டுக்குது. தலைவனை திறந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி ஓடுவான்ட்டு. அங்கே பாருங்கள், கொண்டு ஓடிச்சிட்டு ஓட்டான் பாருங்கள். ஓடிடுச்சு, எஸ்கேப் ஆகிட்டான். இதுக்கு மேலே அவனை கையில் பிடிக்க முடியாது.